வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியில் காணவிருக்கின்ற ஒரு பாடல் ஔவையார் எழுதின மூதுரையில் ஒரு பாடல். இந்த பாடல்ல ஔவையார் என்ன சொல்லுகிறார்? நாம ஒருவருக்கு உதவி செய்தால் அதனுடைய பிரதிபலன் நமக்கு கிடைக்குமா, எப்படி கிடைக்கும் என்று சொல்லுகிறார். நல்ல ஒருவருக்கு, நற்குணங்கள் நிறைந்த ஒருவருக்கு நீங்கள் ஒரு உதவி செய்தீர்களேயானால் நான் செய்த உதவிக்கு பிரதிபலன் எனக்கு எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். அது உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ அருளினால் உங்களுக்கு அது கிடைக்கும் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று நாம பார்க்கலாம். நன்றி ஒருவருக்கு செய்த கால். நன்றி என்றால் இந்த இடத்துல ஒரு உதவி, ஒரு நற்செயல், ஒருவருக்கு ஒரு நற்செயல் அல்லது நன்றி செலுத்தத்தக்க ஒரு செயல். இந்த இடத்துல நன்றி அப்படின்னா ஒருத்தர் நன்றி சொல்லணும் அப்படின்னாக்க அவருக்கு நீங்க ஒரு நல்ல செயல் செஞ்சிருந்தீங்கன்னா தான் அவர் நன்றி சொல்வார். அப்போ ஒருவர் நன்றி சொல்லத்தக்க ஒரு நற்செயலை நீங்கள் ஒருவருக்கு செய்தீர்களே ஆனால், நன்றி ஒருவருக்கு செய்த கால் செய்தீர்களே ஆனால், செய்யும் பொழுது நன்றி சொல்லத்தக்க ஒரு நற்செயலை ஒருவருக்கு நீங்கள் செய்யும் பொழுது அந்நன்றி, அந்த நன்றி செலுத்தத்தக்க அந்த செயலை செய்யும் பொழுது அந்த செயல் அந்த செயலின் பலன் என்று தரும். அதன் பலன் நமக்கு என்ன கிடைக்கும்? நான் ஒருத்தருக்கு நல்ல செயல் செய்கிறேன், இதற்கான பிரதிபலன் எனக்கு என்று கிடைக்கும் என்று நீங்க நினைக்காதீங்க. என்று தருங்கோல் என வேண்டாம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் நற்செயல் செய்திருக்கிறீர்கள். நீங்க வினை விதைத்தால் வினையை அறுப்பான். நீங்கள் நற்செயல்களை நீங்கள் விதைத்தீர்களே ஆனால் உங்களுக்கு நற்செயல்களை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். அதனால இதற்கான பிரதிபலன் எனக்கு என்ன கிடைக்கும், எப்பொழுது கிடைக்கும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தரும் கோல் என வேண்டாம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். இதற்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா, நின்று நல்ல நெடு என்று நின்று தளர்ச்சி அடையாமல், அப்படியே கொஞ்சம் கூட தளர்ச்சி அடையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய தெங்கு என்றால் தென்னை மரம் என்ற தென்னம்பிள்ளை வச்சாச்சு. அது கொஞ்சம் கூட நடுவுல வளர்ச்சி குன்றாமல் வளர்ந்துட்டே இருக்கு. அது தெங்கு தாழ் உண்ட நீரை, தாழ் என்றால் நீங்க நீர் எங்க ஊத்துறீங்க? அதனுடைய வேர் பகுதியிலே கீழே ஊற்றுகிறோம். அப்பொழுது அந்த வேரானது நீரை உறிஞ்சு கொள்கிறது. நம் வேருக்குத்தான் நாம் நீர் ஊற்றினோம். ஆனால் அந்த நீரானது, அந்த வேரானது அந்த நீரை உண்டு தாழ் உண்ட நீர். தாழ் என்றால் கீழ்ப்பகுதியான வேரானது உண்ட, அது எடுத்துக்கொண்ட அந்த நீரை தலையாலே, அந்த தென்னை மரம் தலையிலே அதனுடைய உச்சி பகுதியிலே தான் தருதலால், உச்சி பகுதியிலே அது இளநீராக நமக்கு திருப்பி தரும். நாம் இங்கே தண்ணி ஊற்றிட்டு நான் இவ்வளவு தண்ணி ஊற்றுறேன், எனக்கு என்ன பலன், எனக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். அது உரிய சமயத்தில் நீங்கள் ஊற்றின நீரை விட அதிகமான வளமான இளநீரை உங்களுக்கு தரும். நீங்க எப்பொழுதுமே நீங்க நற்செயல்கள் செய்தீர்களானால் அதற்கான நற்பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போகவே போகாது. அதே போல தீச்செயல் செய்தீர்களே ஆனால் இந்த தீச்செயலுக்கான தீய பலனும் உங்களை விடவே விடாது. ஏதாவது ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு வடிவில் உங்களுக்கு வந்தே தீரும். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனால் தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அது இன்னொருத்தர் கொடுத்து வராது. நீங்க தீய செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வரும், நீங்க நற்செயல் செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது வரும். நீங்க ஒருவர் நன்றி செய்யத்தக்க, நன்றி சொல்லத்தக்க ஒரு நற்செயலை ஒருவருக்கு நீங்கள் செய்தீர்களே ஆனால் கொஞ்சம் கூட இல்லை, தாழ்வுண்ட நீரை அப்படியே தலையால எப்படி இந்த தென்னை மரமானது இளநீராக உங்களுக்கு தருகிறதோ அதே போல் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும்
என்று இந்த பாடலிலே ஔவையார் நமக்கு சொல்லுகிறார். நன்றி.